கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சி குடும்பம் ஏதேன் குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். ஆதியாகமம் 32 ஒரு சில வசனங்களை படிக்கிறேன். 32:24 ஒரு சில வசனத்தை படிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதே கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்டேனேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா என்ன செய்தார்னா, தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து தன்னுடைய சகோதரனாய சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊருக்கு வரும்போது என்ன செய்தார், ஏசா இவர் யாக்கோபை அவரை ஏமாற்றிருக்கிறதுனால யாக்கோபை ஏமாற்றிருப்பார். ஏமாத்தினால அண்ணன் என்ன செய்வார், தம்பியை யாக்கோபை அவனை எப்போ பார்த்தாலும் அவனை வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு யாருக்குனே சொல்லியிருப்பார். அது சொன்னதுனால தான் பயந்து போய் தாய் மாமா வீட்டில் போய் யாக்கோபு இருந்து திரும்ப அவருடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு வருவார். ஏசாவை பார்க்கறதுக்கு அந்த ஏசா அண்ணன் இருக்க சொந்த ஊருக்கு வருவார். அப்போ வரும்போது அவரை குறித்து இவர் பயந்துக்கிட்டே வருவார். அவன் நம்மளை சொன்னானே, நம்மளை வெட்டி கொன்றுவானே, அவன் நம்மளோட பலமான, அவனுக்கு வில்வித்த எல்லாம் தெரியுமா, வேட்டைக்கெல்லாம் போகக்கூடியவனே அப்படின்னு நினச்சது யாக்கோபு பயந்துக்கிட்டு வராரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா, அதுக்கு முன்னாடி நீ உன் சொந்த ஊருக்கு போ அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் யாக்கோபோட பேசியிருப்பார். அப்போ யாக்கோபோட பேசினால தான் யாக்கோபோ நம்ம சொந்த ஊருக்கு போவோம், நம்ம சொந்த ஜனத்திட்ட போவோம், அண்ணங்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி வருவார். இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாருனாலும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை கொண்டு விடுவாருங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தாலும் அந்த பயம் என்னது, அந்த ஏசாவை குறித்து அந்த பயம் இருந்தது. ஏன்னா அவன் நல்ல ஒரு வில்வித்த தெரிஞ்சவன், நல்ல ஒரு நல்ல பலவான். அப்படி இருக்கும்போது அவன் அந்தளவுக்கு நல்ல என்ன செய்வான், காடுகள்லாம் போய் வேட்டையாடி வரக்கூடிய ஒரு சகோதரன் ஏசா. அப்போ அவனை குறித்து இவன் பயந்துக்கிட்டு இருப்பார் யாக்கோபு. பயந்துகிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்தார், அப்போ பயந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ அப்படி ஒரு தேவதூதர் என்ன செய்தாங்க, யாக்கோபு பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் அப்போ என்ன செய்தான், அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆசீர்வதித்தா தான் நான் விடுவேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிக்கணும், நீங்கள் ஆசீர்வதித்தா விட்டு தான் நான் உங்களை விட மாட்டேன்னு நினச்சிதார். அந்த கர்த்தர்கிட்ட என்ன செய்தார், போராடுதார். யாக்கோபு போராடுதார். நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆசீர்வதித்தா மட்டும்தான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு என்ன செய்தார், அவர் காலை பிடிச்சிட்டு என்ன செய்தார், போராடுதார். அப்போ யாக்கோபிட்ட என்ன செய்தார், அவர் போராடுதார். அப்போ அவர் தொட்ட உடனே இவரோட காலும் சுலுக்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்தார்னா, அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், போகட்டும், பொழுது விடுகிறது. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே போக விடேன் அப்படின்னு. அப்போ ஆசீர்வதித்தால் மட்டும்தான் என்ன செய்தேன், போக விடுறாங்க. அப்போ அவர் என்ன செய்தார்னா, அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபு போராடும் போது தான் அந்த காலில் உள்ள அந்த தொடையில் உள்ள அந்த சதை என்னது சுலுக்கிடுச்சு. அவர் என்ன செய்தார்னா, ஆண்டவர்கிட்ட என்ன செய்தார், யாக்கோபு போராடுதார். போராடும் போது தான் அந்த காலில் உள்ளது அந்த சதை சுலுக்கிடுச்சு. அடுத்த இன்னொரு வசனம் படிக்க பாருங்கன்னா, அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்போ என்ன செய்தார், மனுஷன் கூடயும் போராடி யாக்கோபு மேற்கொள்கிறாரு, தேவனோடும் போராடி என்ன செய்தார், யாக்கோபு மேற்கொள்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாடு ஓத்திரம் வந்துட்டுனா நம்ம என்ன செய்தோம், மனுஷன்கிட்ட என்ன செய்கிறோம், மனுஷன்டையும் போய் சண்டை போட்டு போராடணும். எனக்குள்ளதை நீ தா, எனக்குள்ள சொத்தையோ எனக்குள்ள காரியத்தை நீ அபஸ்கரித்து வச்சுக்கிட்ட தான் என்ன செய்யணும், நம்ம மனுஷன்டி போய் என்ன செய்கிறோம், போராடணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும், போராடணும். ஆண்டவரே ஐசப்பா, நான் உங்கள் பிள்ளை ஆகிட்டேன், இன்னும் நீங்கள் என்னோட தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும், நீங்கள் இந்த காரியத்தை நான் ஆசீர்வதிக்கணும். என் வீட்டில் தருத்தருக்கு எனக்கு 2 மாதத்துக்கு மேலே வாடகை கொடுக்க முடியல, எனக்கு டியூ கட்ட முடியல, அதனால் நீங்கள் எனக்கு இந்த மாதம் நீங்கள் நான் ஆசீர்வதித்தா ஒழிய நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட பாதத்தை பிடிச்சு என்ன செய்யணும், நீங்கள் அறிக்கையிட்டு அவர்கிட்ட என்ன செய்யணும், போராடி ஜெபிக்கணும். ஜெபத்தில் தான் நீங்கள் போராடணும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சத்தில் என்ன செய்யணும், ஜெபத்தில் போராடணும். போராடி ஜெபிச்சா தான் நீங்கள் அந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு மன இறங்கி கட்டாயமாக உதவி செஞ்சு உங்களுக்கு அந்த டியூ கட்டுறதோ, கரண்ட் பில் கட்டுறதோ, வாடகை கொடுக்க காரியத்தில் ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இப்போ ஏசாங்கிற அந்த ஒரு பயங்கரமான காரியத்தை குறித்து என்ன செய்யலாம், யாக்கோபு பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் ஆண்டவர் அந்த வசனத்தில் தான் மனுஷனோடும் ஆண்டவரோடும் போராடி
ஜெயிச்சாரு யாக்கோபு, மேற்கொண்டாரு. அப்பொழுது உம்முடைய நாமத்தை அங்கே கேட்டேன். அப்போ பாருங்கள், அடுத்த லாஸ்ட் வசனம் பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். அப்போ ஆண்டவர் வந்து முகமுகமாக கண்டுட்டார். அதுக்கப்புறம் ஏசா கிட்ட போகிறாரு. அடுத்த அதிகாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசாட்ட போகும்போது ஏசாவோட கண்கள் ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார் யாக்கோபுக்கு. இவர் பயந்துக்கிட்டே போகிறாரு. முதல்ல மனைவி, பிள்ளைங்க, வேலைக்காரங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் அனுப்பிவிட்டு என்னை வந்து எங்கள் அண்ணன் கண்டா, இதெல்லாம் உங்களுக்கு தான் அடியன் அனுப்பிச்சி விட்டான், உங்களுடைய அடியன் அனுப்பிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரே அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன செய்தார், அவன் அப்படி ஒருத்தர் பின்னாடியே ஒருத்தர் தான் போனார். அப்புறம் பார்த்தா ஏசாவை கண்டவன முகங்குப்புற கீழே விழுறாரு யாக்கோப். விழுந்த உடனே என்ன செய்வான், அப்போ ஒருத்தன் வந்து வெட்டிடுவான், குத்திடுவேன், நம்மளை வந்து கொண்டு போட்டுருவான்னு சொல்கிறவன். அப்போ அந்த அண்ணன் வந்து அப்படி பயந்து போய் ஒரு முகங்குப்புற கீழே விழுறாரு. விழுந்த உடனே நாங்கள் என்ன நினச்சி தெரியுமா, ஏன்னா ஆண்டவர்கிட்ட இவர் போராடி ஜெபம் பண்ணிட்டு போனதுனால அந்த ஏசா வந்து என்ன செஞ்சிட்டாரு, தம்பியை கட்டி பிடிச்சி முத்தம் செய்கிறார். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் எந்த விதமான சத்துரு போராட்டம், உங்களுக்கு வந்து பிசாசு கிரியல், மனுஷன் உங்களை பயமுறுத்துறானா, உன்னை வெட்டிடுவான் குத்திடுவான் மனுஷன் பயமுறுத்துறானா, இல்லை சத்ரு கிரியல் வச்சு உங்களை பயமுறுத்துறாங்களா, இல்லை பிசாசு கிரியல் வச்சு உங்களை பயமுறுத்துறாங்களா, இந்த ஊர்லேயே இருக்க விடாமல் உங்களை வாழ விடாமல் உங்களுக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி, பிசாசு போராட்டம், செய்வன போராட்டம், இல்லைனா ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் மனுஷங்க படுத்துறாங்களா, இல்லை ஏதோ வந்து ஏவல் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்களா, நீங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், ஜெபத்தில் போராடணும். யாக்கோபு போராடினது போல் நீங்கள் ஜெபத்தில் போராடணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுத்தா ஒளி எனக்கு நான் விடுதலை கிடையாதப்பா, நான் எந்த மனுஷனையும் நம்பலப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தான் நம்புறேன், நீங்க தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு மாற்றம் கொடுக்கணும், உண்மை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வெறும் சாம்பலும் ஒரு தூசியுமான ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு அந்த ஜெபத்துல நீங்க என்ன செய்யணும், போராடி ஜெபிக்கணும். யாக்கோபை போல நீங்க போராடி ஜெபிக்கும் போது அங்க ஏசாவோட கண்கள் ஆண்டவர் தயவு கொடுத்து என்ன செஞ்சாருன்னா, ஏசா வந்து என்ன செஞ்சாரு, அவனுக்கு வந்து அது எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்து தம்பியை கண்ட உடனே நினைச்சுதான் கட்டி பிடிச்சி முத்தம் செய்கிறான். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எந்த சத்ரு மனுஷங்களா இருந்தாலும் சரி, பிசாசுகிரியா இருந்தாலும் சரி, நீங்க போராடி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல என்ன செய்வார் ஆண்டவர், உங்க சத்ருகளை கூட என்ன செய்வார், உங்களுக்கு சிநேகிதரா மாற்றி கொடுப்பாரு. உங்க சத்துருக்கள் கூட என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட வந்து காம்பர்மைஸ் ஆகி போவாங்க, உங்களை முத்தம் செய்வாங்க. உங்க சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி பேசாம உங்கள்கிட்ட பகை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, நீங்க போராடி அவங்களுக்காண்டி ஆண்டவரே எங்கிட்ட பேசுவீங்க, என் கூட காம்பர்மைஸா வச்சுங்க, நான் அவங்க கூட இருக்கணும், அவங்களோட சமாதானமாக பேச நீங்கள் போராடி ஜெபிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட காம்ப்ரமைஸ் ஆவாங்க. எந்த விதமான சத்துரு பிசாசு போராட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கியானா, நீங்கள் மனுஷங்கிட்ட போய் போராடாதீங்க, கர்த்தராகிய இயேசுவோட பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த போராடி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த சத்துரு பிசாசு கிரியெல்லாம் உங்களை விட்டு விலக செஞ்சு அதை உங்களை விட்டு துரத்தி விட்டுருவார். துரத்தி விட்டு நீங்கள் சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஆனால் நீங்கள் போராடி ஜெபிக்கணும். எனக்கு இந்த இடத்துல ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல முடியலப்பா, என்னால் வந்து இந்த முடியாத சூழ்நிலை கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்கள் ஒரு விடுதலை கொடுத்தே தான் ஆகணும், சத்துருக்கட்டில் இந்த வியாதியிலேருந்து, நான் ஒரு தீராத வியாதியில், நீங்கள் யாரோ ஒருத்தங்க வீடியோ பார்த்துருக்க சகோதர சத்தில் இருக்கீங்களா, ஆண்டவராய் கர்த்தராகிய இயேசுவே எனக்கு இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மாற்றத்தை செய்யுங்கப்பா, நீங்கள் தான் கொடுத்தாகணும், நான் மருந்து மாத்திரை நம்புறல, டாக்டரை நம்பல, உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், உங்களை நம்புகிறப்பா, அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கும் போது உங்கள் வியாதியிலேருந்து கட்டாயமாக விடுதலை கிடைக்கும், உங்கள் சரீரத்தில் மாற்றம் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் அற்புதம் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் போராடுது யார்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போராடுறீங்க. போராடி கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சாட்சி சொல்கிறேன். எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஒரு தகப்பனுக்கு பிறந்த குடும்பமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தாங்க. அங்கே ஒரு அன்பு தகப்பன் தாமஸ்ன்னு சொல்லி, அந்த தகப்பனுக்கு நான் அங்கே அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுவேன். அங்கே போகிற நேரம்லாம் வர நேரம் ஜெபம் பண்ணுவேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம் தான், அது என்றைக்கு நான் எனக்கு மறக்க முடியாத குடும்பம். அப்போ அந்த தகப்பனுக்கு நான் அங்கங்கே போகும்போது ஜெபிப்பேன், வைப்பேன், போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தகப்பனாருக்கு வந்து அந்த ஹார்ட்டில் வந்து அடப்பு இருந்தது, 3 குழாயிலையும் அடப்பு இருந்தது. வயசு 74 வயசு. அந்த வயசில் அப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடுறாங்க. அவங்க அக்கா, அவருடைய இன்னொரு பொண்ணு, பையன் வந்து தடை செய்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து என்ன செய்றாங்க, நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு அன்பான சகோதரி. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையா, அப்போ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு விடுறதுக்கு சில நேரங்கள் நெஞ்சு வலி வந்துடுது, இப்படி உட்காந்து அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அது பண்ணிட்டா பிரச்சனை இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்காண்டி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாங்க, நான் பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாங்க. இதே மாதிரி யாக்கோபை எப்படி நீ உன் அண்ணங்கிட்ட உன்னுடைய குடும்பத்தார் உன்னை இனத்தார்கிட்ட போ அப்படின்னு சொன்னது போல் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, அந்த அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி
ஒரு வெளிப்பாடு கொடுத்தாங்க. நானும் ஆப்ரேஷன் பண்ணுங்கக்கா துணிஞ்சு அப்படின்ட்டேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்தார், அவங்க சகோதரியோட தம்பி, அவங்க அக்கா எல்லோரும் என்ன செஞ்சாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இவங்க கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடை நம்பி என்ன செஞ்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் அவருக்காண்டி ரொம்ப ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்தேன். ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல கூட அவருக்குள்ள சரீரத்தில் ஒரு சில தடுமாட்டங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. சுவாசிக்க பிரச்சனை, அதுக்கப்புறம் முதுகில் சின்ன சின்ன ஒரு மாதிரி கட்டி வந்து அதில் ஒரு கொழுவை, முதுகில் ஏதோ படுக்க வச்சு அதில் சின்ன சின்ன கட்டி வந்து, அப்புறம் ஏதோ ஒரு ஜூனியர் டாக்டரை கொண்டு விட்டு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் சரீரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி அவர் அங்கேருந்து வெளியே வரதுக்குள்ள ஒரு 15 நாளில் அன்பு தகப்பனார் வந்து ரொம்ப சரீரத்தில் பலகீனப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நான் அப்போ அவருக்காண்டி என்ன செஞ்சேன், ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். இப்போ அந்த சகோதரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். அவங்க ஃபோன் அடிக்க நேரமாக எடுத்துருவேன். எடுத்து அந்தளவுக்கு ஆண்டவர்கிட்ட போராடி, ஆண்டவரை நீங்கள் இந்த உயிரை மீட்டெடுக்கணும், நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து அவருக்கு வந்து நான் மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அவர் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் அதுலேருந்து மீண்டு வருவார்னு சொல்லியிருக்கீங்க, அதுலேருந்து இன்னும் 5 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட நான் போராடி ஜெபம் பண்ணேன். நீங்கள் தான் விடுதலை கொடுத்தாகணும். அந்த டாக்டரை நம்மளை அங்கே கொடுக்க ட்ரீட்மெண்ட்டை நம்மளை, அந்த ஆப்ரேஷன் நீங்கள் தான் பண்ணுறீங்க, அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆப்ரேஷன் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதுபோல் அந்த ஆப்ரேஷன் மூலியமாகவும் அந்த முதுகில் உள்ள அந்த வீக்கத்தின் மூலியமாகவும் அந்த டாக்டர் எந்த டாக்டர் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா, அதில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ரொம்ப போராடி அவருக்காண்டி உத்தரவாதம் எடுத்து ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். போராடி அவர்கிட்ட ஜெபம் பண்ண, நான் அந்த அக்காவால் ஜெபம் பண்ண முடியாது, ஏன்னா அப்பாவை கவனித்து பார்க்கணும். அந்த சூழ்நிலை செய்ய ரொம்ப போராடி ஆண்டவர்கிட்ட மன்றாடி போராடி ஜெபம் பண்ண ஜெபத்தில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அன்பு தகப்பனாருக்கு அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நல்ல மாதிரி பண்ணி, அந்த முதுகில் ஏதோ சின்ன புக்கலமாக வந்துச்சு, அது அப்புறம் வேறு இன்னொரு ஏதோ பிரச்சனை வந்தது. அந்த எல்லா பிரச்சனையிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து இப்போ அந்த அன்பு தகப்பனாரை நல்ல சுகபலத்தோட ஆரோக்கியமாக வச்சுருக்காங்கங்க. இதுதான் உண்மை. இதே மாதிரி நம்ம ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் தான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்து நீங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் போராடி ஜெபம் பண்ணிங்கன்னா, இந்த யாக்கோபுக்கு செஞ்ச அற்புதம், யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த அன்பு தாப்பனாருக்கு, தாமஸுங்கிற தாப்பனாருக்கு போராடி நான் ஜெபிச்ச ஜெபம், அந்த ஃபோனில் தான், இத்தனைக்கு ஃபோனில் அங்கே நான் சொல்லிவிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன், ஃபோனில் தான் ஜெபம் மேலே ஜெபம். அவருக்கு இப்போ நான் நைட்டு பகல் அவருக்கு அந்த அக்கா ஃபோன் அடிக்கணும், கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னா கூட ஃபோன் அடிச்சிடுவாங்க. தன்னுடைய குழந்தைய போல் அந்த அன்பு தகப்பனாரை அவங்க மகா பார்த்தாங்க. உண்மையிலே அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அதே மாதிரி அவ்வளோ போராடி அந்த அன்பு தகப்பனாருக்காண்டி ஜெபம் பண்ணேன். எத்தனை அவங்க அடிக்க நேரம்லாம் எந்த டைம் பார்க்க மாட்டேன், அடிக்க நேரம்லாம் எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடுவேன். போராடி எப்படியா நீங்கள் அந்த உயிரை மீட்டெடுத்துற, இந்த உயிருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆண்டோட வாக்குத்தத்தத்தை வச்சு ஓயாமல் ஜெபம் பண்ணி உத்தரவாதம் எடுத்து போராடி ஜெபம் பண்ணதுனால அன்பு தகப்பனார் ஆண்டவர் என்ன செஞ்சார், நல்ல சுகபலத்தோட மீட்டெடுத்து நல்ல சுகபலமாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் காரியங்களில் சத்துரு போராட்டமாக, செய்வன் ஆவியா, வியாதியா, இல்லைனா வந்து என்னது வீட்டை தரித்திரமா, ஆண்டவர்கிட்ட போராடுங்க. மனுஷன்கிட்ட போய் நீங்கள் போராடாதீங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட போராடுங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி போராடிட்டு அந்த காரியத்தை அதுக்கப்புறம் நீங்கள் மனுஷனை போய் சந்திங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஏசாவோட கண்களில் யாக்கோபுக்கு தயவு கிடைச்சது போல அதே மாதிரி மனுஷனோட கண்களை தயவு கிடைக்க செஞ்சு உங்கள் சத்துருவில் கூட உங்களுக்கு சிநேகிதராக மாற்றி கொடுத்துருவாருங்க. இது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் கிருபையால் நடக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு இடம் சம்மந்தப்பட்டதாக ஒரு கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், என்னை வந்து சத்தம் போட்டு அப்படி செஞ்சிடறேன் இப்படி செஞ்சிடறேன் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு ரொம்ப ஷாக்குங்க. அது உண்மையிலே அது நான் ஆண்டர்கிட்ட 2-3 டைம் சொன்னேன், ஆண்டவரே என் மேலே தப்பே இல்லை, அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, அநியாயத்துக்கு தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 2-3 டைம் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆண்டர் மேலே பாரம் வச்சேன், ஆண்டருக்கு தெரியப்படுத்தினேன். என் இருதயத்தில் பாரத்தை ஆண்டர் மேலே வச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் என்னெல்லாமோ வந்து ஆக்ரோஷமாக பேசினார், அப்படி இப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா முடியும் போது ரொம்ப சிநேகிதனா, ரொம்ப ஒரு நட்பு கலந்தவரா, அப்படி ஒரு பிரயாசம் உள்ள ஒரு உறவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுத்துட்டாருங்க. அதனால் ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாது. நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் போராடி ஜெபிக்கிங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க, வெற்றியை கொடுப்பாங்க, அதில் ஒரு விடுதலை கொடுப்பாங்க. தெய்வம் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோடு இருப்பதாக.